அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். 8 1 நாணயம் இருந்தால் போதும் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் சுலபமாக நம்மால் பெற முடியும். பிரம்மாண்டமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக முறையை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல வரவிருக்கும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். ரொம்பவுமே முக்கியமான பதிவு. அதை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றது இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா குளித்திருந்தாலே போதும். வரலட்சுமி விரதமாக இருப்பதனால அன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாளே அது சுக்கிர பகவானுக்கும் உரிய நாள். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அவருடைய ஆதிக்கம் நிறைந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதிலும் குறிப்பாக இரவு நேர சுக்கிரஹோரை மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். முடிந்தவரை நீங்க சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்க பாருங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வழக்கமான நோன்பு இருக்கிறவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நோன்பு இல்லாதவர்களும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 8 1 நாணயம். 1 ரூபி காயின்ஸ் மட்டும் தாங்க நம்ம எடுக்கணும். 8 1 ரூபி காயினா நீங்க எடுத்துக்கோங்க. அஷ்டலட்சுமிகளையும் குறிப்பதற்காக 8 எண்ணிக்கையில இந்த நாணயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க வடக்கு திசையை நோக்கி உட்காருங்க, அல்லது கிழக்கு திசையை நோக்கி அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி உட்காரலாம். ஈஸ்ட் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம உட்கார்ந்துக்கணும். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணியை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மிகவும் வயதானவர்கள் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 8 1 நாணயத்தை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியாக உட்காருங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் நிரம்பி வழியணும், மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வீட்டில் வாசம் செய்யணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 20 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேகமாக நம்ம சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஏஹி ஏஹி சர்வ சௌபாகியமே தேஹி தேஹி ஸ்வாஹா. 20 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 8 1 நாணயங்களை ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு ஒரு மூட்டை போல நீங்க கட்டிடுங்க. வெள்ளை நிற துணியை மஞ்சள் தண்ணீர்ல கலந்தும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிற துணியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ அல்லது கிரீன் கலர் கிளாத்ல இந்த நாணயங்களை வச்சு மூட்டை போல கட்டி பணம் வைக்க
இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த நாணயங்களை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். முதல் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கி வீட்டில் பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். இதை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் விலகும். இந்த ஆமையின் முதுகில் பார்த்தோம்னா 3 விதமான எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ சக்கர யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம். வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு லக் ஃபேவரா இருந்தது இல்லைன்னு சொல்றவங்க இந்த ஆமையை வாங்கி பாருங்க. அசாதாரண பலன்கள் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய 3 எந்திரங்களை தினமும் 2 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இதை தாண்டி நீங்க மனதார விரும்பி ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் தினமுமே 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வரணும். அப்பதாங்க அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல கூட வச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு வரலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது, நாம் விரும்பிய விஷயங்களை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்திக்கல். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லிற்கு உண்டு. இளம் ஊதா நிறத்துல, லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள இந்த செவ்வந்திக்கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க. பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் இந்த நிமிஷம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வரணும். அதே போல நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. இது போல உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, அபாரமான பணவரவையும் முக வசியத்தையும் சேர்த்து தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை ஸ்ரீ லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் நம் கண்முன்னே விரிவடையும். பணவசியத்தை தருவதன்னு மட்டும் கிடையாதுங்க, இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட நம்முடைய முகத்திற்கு நல்ல வசியம், முக வசீகரம் ஏற்படும். முக வசியம் இருந்தாலே பல காரியங்களை நம்மால் சுலபமாக சாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். நீங்க தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் நேரம் இந்த 2 டைம்ல மட்டும் இந்த மாலையை எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை நாம் அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்த பூஜை வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு.
பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.